இந்த மாணவர்கள்தான் என் சமூகத்தின் எழில் மிகுந்த எதிர்காலம். ஆனால் இப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் புதிர்காலமாக, தங்களுடைய வருங்காலம் வெறுங்காலமாக போய்விடுமோ என்று எண்ணி பயந்து நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை சந்திக்கிற பொழுது மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இன்றைக்கு அவர்கள் தற்கொலை முடிவை மேற்கொள்ளுவது எமக்கு பெருந்துயரை அளிக்கிறது. உண்மையில் இந்த மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று விடுவோமோ அல்லது வெற்றி கிட்டாமல் போய்விடுமோ, மருத்துவ படிப்பு நமக்கு கிட்டாமல் போய்விடுமோ என்கின்ற ஐயமும் அச்சமும் அதிகமாக ஏற்படுகிற பொழுது அழுத்தம் அங்கே பெருகுகிறது. இந்த மன அழுத்தம்தான் இவர்களை மரணத்தை நோக்கி நகர்த்துகிறது என்பதை நாம் அறிகிற பொழுது நாம் வேதனை இருக்கிறோம். எனவே இவர்கள் இந்த தேர்வு சிக்கலுக்கு தீர்வாக இந்த சாவை முன்வைப்பது ஏற்புடையது அல்ல. அன்பிற்குரிய தமிழக மாணவர்களே, உங்களிடத்திலே அளப்பரிய ஆற்றல் கொட்டி கிடக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், மருத்துவம் படிப்பது மட்டும்தான் மகத்துவம் என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அதை நாம் மாற்றிட வேண்டும். வாழ்க்கையினுடைய எவரெஸ்டை எட்டி பிடிப்பதற்கு இந்த நீட் தேர்வு மருத்துவ படிப்பு மட்டும்தான் உலகில் உதவப் போகிறது என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். வாழ்வினுடைய வசந்த மாளிகையில் வாயிலாக இருப்பது இந்த மருத்துவ படிப்பு மட்டும்தான், இந்த மருத்துவ தொழில் மட்டும்தான் என்று எண்ணுகிறோமே, அந்த எண்ணத்தை நாம் மாற்றிட வேண்டும். உண்மையில் மனிதராக பிறந்த நாம் சேவை செய்ய வேண்டுமென்றாலும் அல்லது தொழில் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த உலகத்தில் ஏராளமான தலங்களும் எண்ணற்ற துறைகளும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். உலக சரித்திரத்தை புரட்டி பார்க்கிற பொழுது ஒரு துறையில் சாதித்தவர்கள் அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தில் இன்னொரு துறையில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த சரித்திர உண்மைகள் நமக்கு உரைக்கின்றன. எனவே பல சாதனையாளர்கள், சரித்திர நாயகர்கள் அத்தனை பேரும் தோல்விகளையும் அவமானங்களையும் தாண்டித்தான் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த நீட் தேர்வு தரக்கூடிய இந்த மன அழுத்தங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுபட்டு அந்த நீட் தேர்வை மிக இயல்பாக அசாத்திய தன்னம்பிக்கையோடு நாம் அதை சந்தித்து எழுதி ஒருவேளை வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைவோம், வெற்றி கிட்டவில்லை என்றால் பெருமகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் நமக்கு இன்னொரு தளத்தில் இமாலய வெற்றி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நாம் இன்னொரு துறையை நோக்கி இன்னொரு தளத்தை நோக்கி செல்ல நாம் முடிவெடுப்போம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, அசாத்திய தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தை நீங்கள் சந்தியுங்கள். ஒரு காலம் இந்த தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்காதீர்கள். அவை அத்தனையும் நாம் தள்ளி போடுகிற பொழுது நம்முடைய சரித்திரத்தில் நாம் மகத்தான சாதனைகளை செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம் சொல்லுவதெல்லாம், உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளுக்கு கடனாக கொடுக்காதீர்கள். உங்களுடைய ஆசையை பிள்ளைகள் மீது சுமையாக சுமத்தாதீர்கள். அவர்களுடைய ஆர்வத்திற்கும் ஆனந்தத்திற்கும் எந்த படிப்பு உதவுகிறதோ அந்த படிப்பை தொடர்வதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். எனவே மாணவர்கள் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும். எம்முடைய மாணவர்கள் ஒரு காலம் இந்த தற்கொலை எண்ணத்தை அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஒரு துளியாவது அவர்கள் விதைத்திடாது அசாத்திய தன்னம்பிக்கையோடு வாழ்வை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.